ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் லக்ஷ்மணன். ஓகேவா, நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவுகளை பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான பதிவு. இந்த கொரோனா காலத்தில் எல்லாரும் சேஃபாக இருங்க, வீட்டில் இருங்க, தாங்களே தனிமைப்படுத்திக் கொள்ளுங்க. ஏதாவது அறிகுறி இருந்துச்சுன்னா எல்லாரும் சேஃபாக இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம இன்னைக்கு நம்மளோட டாபிக் உள்ள போக போகிறோம். இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன அப்படின்னா NEP 2020. இந்த NEP அப்படின்னா என்னங்கிறது நிறைய பேருக்கு தெரியல. அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். NEP அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நேஷனல் எஜுகேஷனல் பாலிசி 2020. இது 2020 தான் வந்துச்சா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. இது 2020 வந்தது இல்லைங்க. 2017 இஸ்ரோவுடைய முன்னாள் தலைவராக இருந்த கஸ்தூரி ரங்கன் அவருடைய தலைமையில ஒரு குழு செயல்பட்டு நிறைய திட்டங்களை அறிவிச்சாங்க. அப்படி இருந்த அந்த திட்டங்கள்ல 2019 மத்திய அரசு ஒப்புதல் அளித்தது. அதன்படி அதுக்கு நிறைய கருத்து கணிப்புகள் இருந்தது. அந்த ஜூலை 31 வரை இருந்தது. இப்ப அதன்படி நிறைய திருத்தங்களை கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு நம்மளோட டாபிக் இதை பத்தி தான். ஓகேவா, தேசிய கல்விக் கொள்கை, அதான் NEP, நேஷனல் எஜுகேஷனல் பாலிசி அப்படிங்கிறது. இது இதுக்கு முன்னாடி எல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிற டவுட் உங்க எல்லாருக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன். அதை பத்தி பார்ப்போம். இது முதல்ல 1968 இந்திரா காந்தி அம்மையாரோட பீரியடு. அப்ப இவங்க முதல்ல கொண்டு வராங்க. அப்பதான் இந்தியாவில் முதல்ல இந்த திட்டம் செயல்படுது. அதுக்கப்புறம் 1986 ராஜீவ்காந்தி அவருடைய திட்டத்துல 2வது முறையா அந்த திட்டத்தை மாற்றி அமைக்கிறாங்க. அதுக்கடுத்து 1992 நரசிம்மராவ் அவர்களுடைய ஆட்சியில நிறைய திருத்தங்கள் இருந்துச்சு. அந்த திருத்தங்கள் படி தான் செயல்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்பதான் இந்த திட்டத்தை மாத்திருக்காங்க. இப்ப ஆரம்ப காலங்கள்ல மண்ணில் எழுதி, அதற்கடுத்து மரத்தடியில் கல்வி கற்று திண்ணை பள்ளிக்கூடங்களாக இருந்து ஒவ்வொரு முறையும் அப்படியே வளர்ச்சியடைந்து தற்போது மாநில அரசு பல்வேறு முயற்சிகள் எடுத்து SCERT சிலபஸ் வரைக்கும் நமக்கு கொண்டு வந்து இப்படி வளர்ச்சியடைந்த திட்டங்கள்ல இப்படி வளர்ச்சியடைந்து கொண்டு இருக்கிற இந்த காலத்துலதான் நம்ம இப்ப இன்னைக்கு புதுசா பார்க்க போறது இந்த தேசிய கல்விக் கொள்கை. ஓகேவா, இது என்னெல்லாம் சொல்லுது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், இந்த தேசிய கல்விக் கொள்கை திட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த நாட்டுடைய கல்வி வளர்ச்சி திட்டத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கறக்க நம்மளுடைய பாரத பிரதமர் ஒரு முன் வச்சு எடுக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த தேசிய கல்விக் கொள்கை திட்டம். ஓகேவா, இதுல நம்ம நிறைய மாணவர்களுடைய கல்வித்திறனை நிறைய பிரிச்சிருக்காங்க. அதை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகே, இந்த மழலையர் கல்வி அப்படிங்கிறது தான். இது வரைக்கும் மழலையர்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு கல்வி முறை கிடையாது. கேஜிஸ்னா அது அந்தந்த வட்டாரத்தை சேர்ந்த ஒரு சில அமைப்புகளின் கீழ் செயல்படும். அது பள்ளி மாணவர்களுக்கு இடையே வேறுபட்ட தனமா தான் இருந்துச்சு. இப்ப அதெல்லாம் இல்லாம எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கல்வி முறை அப்படிங்கறதுதான். இப்ப கல்வி முறைய 5, 3, 3, 4 அப்படின்னு பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. அது என்ன அப்படிங்கிறது தான் நான் இப்ப சொல்ல போறேன். இந்த 5 அப்படிங்கிறது 3 வயது முதல் 7 வயது வரை, அதாவது 8 வயது வரை கேஜிஸ்ல இருந்து 2ஆம் வகுப்பு வரைக்கும். அதற்கடுத்த 3 என்ன அப்படின்னா 2ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும், 6ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரை, 9ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரை. அதான் அந்த கடைசி நாள். ஓகேவா, இப்படி தங்களுடைய வயதிற்கேற்ப பிரிச்சிருக்காங்க. இந்த முதல் முன் தொடக்க கல்வி அப்படிங்கறதா. இதனால என்ன நன்மைகள் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, இதுவரைக்கும் மழலையர்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு பாடத்திட்டம் கிடையாது. இனி அந்த மாதிரி ஒரு பாடத்திட்டம் உருவாக்கப்படும். முன்கல்வி பாடத்திட்டம் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து அந்த 2ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் சொல்லக்கூடிய தொடக்க கல்வி என்னக்கூடிய ஒரு ஆயத்த கல்வி. 6ஆம் வகுப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா வொகேஷனல் குரூப் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழிற்கல்வி முறையை அவங்க அறிமுகப்படுத்துறாங்க. ஆதி காலத்துல இருந்த குலக்கல்வி முறை மாதிரி இப்போ இவங்க தொழிற்கல்வியை அறிமுகப்படுத்துறாங்க. இதை நம்ம 6ஆம் கிளாஸ்ல இருந்தே நம்ம செலக்ட் பண்ணி படிக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. 9ஆம் வகுப்புல இருந்தே மாணவர்கள் தனித்தனியா தங்களுக்கு விருப்ப உயர்கல்விக்கு என்ன பாடங்கள் தேவையோ அதை 9ஆம் வகுப்புலேயே பிரிச்சுக்கலாம். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி நம்ம +1 +2 தான் எடுப்போம் குரூப் வைஸா. ஆனா இப்ப கொண்டு வந்திருக்க திட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா 9ஆம் வகுப்புல இருந்தே மாணவர்கள் தங்களுக்கு தேவையான பிரிவை பிரிச்சு மேற்படிப்புக்கு இப்ப அப்பொழுதே ஆயத்தப்படுத்திக்கலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. அதுக்கடுத்து இதுல இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லாராலையும் ரொம்ப பரபரப்பா பேசக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா இந்த மும்மொழி கல்வி திட்டம் அப்படிங்கிறது. ஓகே, இந்த மும்மொழி கல்வி திட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, இது வரைக்கும் நமக்கு இருந்ததுல நம்ம அதுல 2 லாங்குவேஜ் தான். ஒன்னு தமிழ், இன்னொன்னு இங்கிலீஷ் அப்படி படிப்போம். இன்னும் நிறைய பேர் தமிழ் செகண்ட் லாங்குவேஜ், தமிழ் லாங்குவேஜ் எல்லாமே பிரெஞ்சு அவங்களுக்கு விருப்பமான மொழியை ஃபர்ஸ்ட் லாங்குவேஜா வச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன். எங்க பிள்ளைக்கு தமிழே தெரியாதுன்னு சொல்லக்கூடிய பெருமையா சொல்லக்கூடிய பெற்றோர்களை எல்லாம் நான் பார்த்திருக்கேன். ஆனா இந்த திட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, கம்பல்சரி அந்த அதாவது முதல்ல அவங்களுடைய தாய்மொழி இருக்கணும், 2ஆவது ஒரு லாங்குவேஜ் அது இங்கிலீஷா இருக்கணும், 3ஆவதா ஹிந்தி இருக்கணும் அப்படிங்கறத சொல்லி இருந்தது. அதுக்கு நிறைய எதிர்ப்புகள் இருந்தது, ஹிந்தி திணிக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அவங்க ஒரு திருத்தம் செஞ்சு கொண்டு வந்தாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, மாணவருக்கு என்ன விருப்பமோ அதை அவர் 3ஆவது லாங்குவேஜா எடுத்துக்கட்டும். அது தெலுங்கா இருக்கட்டும், மலையாளமாக இருக்கட்டும், அவருக்கு என்ன லாங்குவேஜ் விருப்பமோ அதை அவங்க எடுத்துக்கட்டும் அப்படிங்கிற சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு நம்மளுடைய மாநில முதல்வர் அவர்கள் வேண்டாம், எங்களுக்கு 2 மொழி இதுவே போதும் அப்படிங்கறத அறிக்கையா வெளியிட்டு இருக்காங்க. அது இருக்கட்டும். அதுக்கடுத்து 8ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் தங்களுடைய தாய்மொழியின் வழியில தான் 8ஆம் வகுப்பு வரைக்கும் கம்பல்சரி படிக்கணும்.
12ஆம் வகுப்பு வரை கம்பல்சரி எல்லாருமே ஸ்கூல் படிக்கணும் அப்படிங்கிறது இதனுடைய நோக்கமா இருக்கு, பள்ளிக்கூடத்தில் சேரணும் அப்படிங்கிறது. இப்ப இருக்கக்கூடிய 27% இருக்கக்கூடிய இந்த திட்டத்தை 2035ஆம் ஆண்டுக்குள் 50% அனைவரும் கல்வி கற்றவர்களாக வரணும், 50% எல்லோரும் மேல்நிலை படிப்புல சேரணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய இன்னொரு நோக்கமாகவும் இருக்கு. அந்த முன்துறக்க கல்வின்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவங்களுக்கு காலையிலையும் மதிய வேளையிலையும் சத்தான உணவுகளை வழங்கணும் அப்படிங்கறதே அவங்க ஒரு திட்டமா கொண்டு வந்திருக்காங்க. எல்லோருக்கும் எண்ணறிவும் எழுத்தறிவும் கொண்டு வரணும் அப்படிங்கறதா இதனுடைய முக்கிய நோக்கமா இருக்கு. அந்த எண்ணறிவும் எழுத்தறிவும் கொண்டு வரதுக்கு ஒரு அமைப்பு ஒன்று அமைப்பதாகவும் அந்த திட்டத்துல சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இதுல கொண்டு வந்திருக்கு இன்னொரு முக்கியமான விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கறத சொல்றேன். ஓகேவா? என்டிஏ அப்படிங்கிற ஒரு அமைப்பு மூலமா, அதாவது ஒரு தேசிய அமைப்பு மூலமா எந்த ஒரு காலேஜ் சேரணும், ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் சேரணும், ஒரு மெடிக்கல் காலேஜா இருக்கட்டும், மெடிக்கல் காலேஜுக்கு ஆல்ரெடி நீட் இருக்கு, ஆர்ட்ஸ் காலேஜா இருக்கட்டும், இன்ஜினியரிங் காலேஜஸா இருக்கட்டும், அதர் அக்ரிகல்ச்சர், எல்லா துறையை சேர்ந்த அனைத்து படிப்புகளுக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணி தான் அவங்க உள்ள என்ட்ரி ஆகி காலேஜ் படிக்கணும் அப்படிங்கிறது. இதுலயுமே இந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புதுசா ஒரு எக்ஸாம் கொண்டு வந்திருக்காங்க, எக்ஸிட் அப்படிங்கிற எக்ஸாம். இது என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு மாணவர் இந்த 5 வருஷம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வெளியில் வரும்போது ஒரு தேர்வு எழுதணும், அந்த தேர்விலே தேர்ச்சி பெற்ற பிறகுதான் அதற்கு மருத்துவம் படித்ததற்கான சான்றிதழ் வழங்கப்படும் எனவும், அதுக்கடுத்துதான் அவர் மேல்நிலை படிப்பை தொடரணும் அப்படிங்கறதுனாலும் கொண்டு வந்திருக்காங்க. இன்னொன்னு பொறியியல் படிப்புல ஒரு சின்ன சேஞ்ச். அது என்ன அப்படின்னா, ஒரு மாணவர் பொறியியல் படிக்கக்கூடிய மாணவரால இடையில கல்வியை தொடர முடியல அப்படின்னா 1 வருஷம் கேப் எடுத்துக்கலாம். அந்த 1 வருஷம் கேப்புக்கு அப்புறம் திருப்பியும் அவர் படிக்கலாம். 2 வருஷம் படிச்சுட்டு 1 வருஷம் தொடர முடியலன்னா இருந்துட்டு திருப்பி அதுக்கு அடுத்து மீத 2 வருடங்களை அவர் தொடரலாம் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு திட்டங்களை இதுல கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இப்படி பல்வேறு தனித்தனி யூனிவர்சிட்டிஸா இருக்குல்ல, பல்கலைக்கழகங்கள் தனிமையா, அதாவது தனியாராக இருக்கட்டும், அரசு பல்கலைக்கழகங்கள், அஃபில்ட் காலேஜஸா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே ஒரே ஒரு குடையின் கீழே கொண்டு வரணும் அப்படிங்கிறதும் இதனுடைய ஒரு நோக்கமா இருக்கு. அதுக்கடுத்து என்னது அப்படின்னா, மனிதவள மேம்பாட்டுத்துறையை இனிமே கல்வித்துறையின், மத்திய கல்வித்துறையின் கீழே கொண்டு வரணும் அப்படிங்கறதும் இதுல ஒரு அமைப்பா இருக்கு. இனிமே கல்லூரிகள்ல எம்ஃபில் போன்ற படிப்புகள் இருக்காது அப்படிங்கறதும் இதுல இருந்து தெரிய வருது. நிறைய பேர் அதை பத்தி விமர்சனம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதான் நண்பர்களே NEP 2020 சொல்லக்கூடியது. ஓகேவா? அடுத்த முறை நான் உங்களை வேற ஒரு தகவலோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.